நீங்கள் கொழுக்கட்டை சுடணுன்னா ஒருத்தர்லாம் லைனில் போய் அந்த மிஷினில் சுடுவீங்க. அச்சோ வெளியே போகாதீங்க, ரொம்ப கொரோனா இருக்குது. எங்கள் அம்மா கிரைண்டர்லே அதுவும் சாஃப்டான கொழுக்கட்டை அதுலேயே செய்வாங்க. வாங்க பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி நம்ம கிரைண்டர்லேயே அரைச்சி விநாயகருக்கு மோதகம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி ரெசிபி. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், மோதகம் செய்யணுன்னா விநாயகர் சதுர்த்திக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை வாஷ் பண்ணிட்டு உலர்த்திட்டு அதை மிஷினில் கொண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அதை நம்ம செய்வோம். அது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹார்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஹார்டாக வரதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ நம்ம கிரைண்டரில் ஒரு 2 டம்ளர்ஸ் ரைஸ் நான் போட்டிருக்கேன். சின்ன டம்ளர் தான் எடுத்திருக்கேன் எனக்கு தேவையான அளவு. அதை ஒரு 2-3 ஹார்ஸ் ஊற வச்சா போதும். உங்களுக்கு 2 to 3 ஹார்ஸ் ஊற வச்சா போதும். இப்போ அதை நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ண போகிறோம் கிரைண்டரில். இது எவ்வளோ சாஃப்டாக வரப்போகுதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். ஊறின அந்த பச்சரிசியை நம்ம போட்டு அரைக்க போகிறோம். நல்லா ஃபைனாக வர அளவுக்கு நல்ல தண்ணி கூட விட்டு அரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி விடுங்க, ரொம்ப தண்ணி விடாதீங்க, லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். நம்ம மாவு இந்த பதம் வரும்போது நம்ம வழிச்சிடலாம். கொழுக்கட்டைக்கு இது கரெக்டான பதம். அந்த மாவை அடுப்பில் வச்சு நல்லா கிளறணும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுதான் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்ல பால் மாதிரி உங்களுக்கு திறந்து வரும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிக்கா உப்பு சேர்த்துக்கோங்க. கிளறுங்க. உருட்டை நமக்கு மாவுக்கான கன்சிஸ்டன்சியில் ஃபைனலாக வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப நேரம் ஆக வேண்டாம். உங்களுக்கு சிம்லேயே வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது உங்களுக்கு மாவு பிணைய முடியுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஓகே, இன்னும் கொஞ்சம் ஆகணும். ஓகேவா? கன்சிஸ்டன்சி இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சிடுங்க. அடுத்தது நம்ம எள்ளை வறுக்கணும். வானலில் எள்ளை கொட்டி இது மாதிரி வறுக்கணும். கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம இந்த சீசேமி பால் செய்யும்போது எப்படி செய்வோமோ அது சேம் தான். அழகாக கொஞ்சம் ஹைலே வச்சுக்கோங்க. ஹைலே வச்சுட்டு குயிக்காக எல்லாமே குயிக்காக பண்ணிடுங்க. லேடிஸ்க்கு நிறைய வேலை இருக்குது. வெறும் குக்கிங் மட்டும் வேலை கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு அச்சீவ் ஸோ மெனி திங்ஸ். அதனால் ஹையில் வச்சுட்டு குயிக்காக எந்த வேலையாக இருந்தாலும் எனக்குமே ஃபட்டான்னு முடிக்கிறது தான் பிடிக்கும். ஐ வில் நாட் டேக் மச் டைம். ஸோ ஹையில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு வெடிக்கிறது தெரியும். சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்த இந்த சீசம் சீட்ஸை நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டிருக்கோம். இது கூட வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் ஒரு 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது மோதகத்துக்கான பூரணம் ரெடி. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ண மாவு எவ்வளோ அழகாக கொழுக்கட்டைக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. இது நம்ம அப்படியே பால் மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். அது ஃபுல்லாக கட்டி முட்டி ஆகிற மாதிரி ஒரு மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் டோன்ட் வரி. இந்த மாதிரியான மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு கொழுக்கட்டை வருது. இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடுறோம். என்ன ஷேப் வேணால் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஃப்ளப்பியாக, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அது இருக்கும்.
ஃப்ளபரி. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் சி மோதகங்களை இட்லி பானையில் அடுக்கி மூடி வச்சிடணும். கரெக்டாக இட்லி வேகிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வெந்தால் போதும், எடுத்துடலாம். மோதகம் தயார். இப்போ அதை நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப ஃப்ளப்பியாக, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.